பாரதிய ஜனதா மாநில செயலாளர் ரமேஷ் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக சந்தேகிக்கப்படும் குற்றவாளியின் படத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர். சேலத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் ரமேஷ் கடந்த வெள்ளிக்கிழமையன்று அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் சேலம் பாரதிய ஜனதா கட்சி அலுவலக காவலாளி அளித்த தகவலின்படி கம்ப்யூட்டர் மூலம் வரைபடம் தயாரிக்கப்பட்டு அதை சேலம் காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சேலம் போலீஸ் சூப்பரண்ட் சக்திவேல், மதுரையைச் சேர்ந்த பக்ருதீன் என்ற போலீஸ் பக்ருதீன், பிலால் மாலிக், நெல்லை மாவட்டத்தின் மேலப்பாளையத்தைச் சேர்ந்த பன்னா இஸ்மாயில் ஆகிய 3 பேரும் இச்சம்பவத்தில் சந்தேகிக்கப்படுவதாக தெரிவித்தார். இவர்கள் கடந்த 1998ஆம் ஆண்டு கோவையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள். இவர்கள் குறித்து தகவல் தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று போலீசார் அறிவித்துள்ளனர்.